தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. கூடுதல் தொகுதிகள் கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதே போல திரு ஷபீர் கூறுகையில் அதையும் தாண்டி இன்னமும் இந்த அதிகாரத்தில் பங்கு என்கிற பேச்சுவார்த்தை மறைமுகமாக இருக்கத்தான் செய்கிறது, அதனால்தான் தாமதமாகிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை? ஷபீர் கூறுவது உண்மைதான். ஆனால் சென்ற முறை 2021 தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதும் ஒரு இழுபறி நிலை இருந்தது. தினேஷ் குண்டுராவ் இன்றைக்கு கிரீஷ் ஒடங்கர் இருக்கிற மாதிரி, KC வேணுகோபால் இருக்கிற மாதிரி தினேஷ் குண்டுராவ் கர்நாடக முன்னாள் முதல்வரின் மகன், அவரும் KS அழகிரி, அதாவது செல்வ பெருந்தகை போஸ்டிங்ல அப்ப இருந்தவர். 2 பேரும் பேசிட்டே இருந்தாங்க. நிறைய தொகுதி கேட்டாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த கோரிக்கை கிடையாது. 41 தொகுதி 39 தொகுதி இப்படிதான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடைசியில 25 தொகுதிகளுக்கு முடிஞ்சது. 41 ஏன் கேட்டாங்கன்னா, அதுக்கு முந்தின தேர்தலில் உங்களுக்கு 41 கொடுத்திருந்ததா, 41 கொடுக்க ஏன் திமுக மறுத்ததுன்னா, வின்னபிலிட்டி ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. முதல்ல 63 தொகுதி கொடுத்தப்ப ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. அதற்கு பிறகு 40க்கு மேல கொடுக்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. 25 கொடுக்கும்போது 18 வந்துச்சு. அதர்வைஸ் அந்த 25 தொகுதிகளுக்கு தான் காங்கிரஸ் கட்சியில 2021 காலகட்டத்தில் நிலவரம் இருந்தது. கிரீஷோடங்கர் பேட்டி தான் இதுல கொஞ்சம் தேவையற்ற பேட்டி தான் நான் நினைக்கிறேன். காரணம், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போது நாங்க எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறோம், தாவேக்காவோடையும் பேசிட்டு இருக்கிறோம். எங்க பலத்தை தாவேக்கா புரிஞ்சு வச்சிருக்குது. எங்களுக்கு 12 முதல் 20% வரைக்கும் ஆதரவு இருக்கு, எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. இது தேவையற்ற பேச்சு. ஏனென்றால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. KC வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார், கிரீஷ் ஒடங்கரை கனிமொழியை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பேட்டி திமுகவுக்குள் பல குழப்பங்களையும் மனமாச்சரியங்களையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லாமே சேர்ந்து இப்போ திமுக ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. என்னவென்றால், இத்தனை தொகுதிகள் தான் தர முடியும், எல்லா கூட்டணி கட்சிகளையும் குறைத்துத்தான் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் கூறியுள்ளோம். நிறைய கட்சிகள் இருக்கின்றன. 21 தேர்தலை விட இப்போது கிட்டத்தட்ட 4 அல்லது 5 கட்சிகள் கூடுதலாக இருக்கின்றன. தேமுதிக 1, மக்கள் நீதி மையம் 2, அதுபோக 2-3 சிறிய கட்சிகள், இன்னமும் சில கட்சிகள் வரலாம். அதாவது 1 சீட் 2 சீட் கட்சிகள் வரலாம். திமுகவை தொகுதிகளை குறைத்துக் கொள்ள போகிறது. எனவே எல்லோருக்கும் தொகுதி குறைவாகத்தான் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது 25க்கும் குறைவாகத்தான் கிடைக்கும் என்று. அது காங்கிரஸ் கட்சிக்கு அது ஓப்பாக இல்லை. அதுபோக ராஜ்யசபா சீட்டு கொடுப்பார்களோ என்ற நம்பிக்கையில் டெல்லியிலே ஒரு பெரிய முகாமே நடக்கிறது. பெரிய லாபியிங் காங்கிரஸ் கட்சியில் நடக்கிறது. பீட்டர் அல்போன்ஸுக்காக செல்வ பெருந்தகை ஒரு லாபியிங் செய்கிறார். தங்கபால் அவர்கள் லாபியிங் செய்கிறார்கள். ஆனால் திமுக 2026 கொடுக்க போகிறதா என்றே தெரியவில்லை. 28 தான் ராஜ்யசபா சீட் கிடைக்குமோ என்கிற ஒரு பேச்சு திமுக வட்டாரங்களில் அடிபடுகிறது. இப்படி இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்கும் முயற்சியிலே காங்கிரஸ் கட்சி இறங்குவதால் தான் இந்த குழப்பங்கள் ஏற்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் மார்ச் 1ஆம் தேதிக்குள் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்குள் இருக்கு. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷாம்.